ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரிவா சரணம். காஞ்சி மகான் மகாபரிவா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை நம்ம எந்த அளவுக்கு வழிபடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று இந்த ஒரு எளிய பரிகாரத்தை கூறியிருக்கிறார். வரக்கூடிய ஆகஸ்ட் 31ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் வீட்டை சுத்தமாக நீங்கள் வைத்துக்கொண்டு விநாயகரின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய மண் அகல் விளக்கு அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய விளக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டு கூட ஏற்றலாம். இந்த ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது நீங்கள் விநாயகர் பெருமானை மனதிற்குள் வைத்துக்கொண்டு நான் சொல்லும்படி இந்த ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். இப்படி ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். மகாபரிவா சொல்லக்கூடிய பக்தி வழியை நினைத்து பார்த்தால் விளக்கில் எண்ணெய் ஊற்றுவது மட்டும் பரிகாரங்கள் கிடையாதுங்க. அந்த விளக்கை ஏற்றும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் ஒரு நல்ல விளக்கானது ஏற்றப்பட வேண்டும். தேவையில்லாத பொறாமை எண்ணங்கள், மனதிற்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம விலக்கி வைத்துக் கொண்டு மனதில் நம்ம விநாயகர் பெருமானை மட்டும் நினைத்துக் கொண்டு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தீர்ந்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதை நினைத்துக் கொண்டு இதனை செய்யும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அதே போல் இந்த ஒரு பொருளை நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கில் நீங்கள் சேர்த்து கொள்ளும் பொழுது ஒரு பரிகாரத்தையும் ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அதனை சொல்லும் பொழுது இதனுடைய பலனானது அதிக அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். நீங்கள் ஏற்றக்கூடிய சாதாரணமாக விளக்கு ஏற்றுவீர்கள். அப்படி விளக்கெண்ணெயிலோ அல்லது வேறு ஏதாவது எண்ணெயில் ஏற்றும் பொழுது நீங்கள் அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு திரியை நல்லெண்ணெயில் வைத்துவிட்டு அதனுடன் ஒரே ஒரு பொருளை நீங்கள் சேர்க்க வேண்டும். அதுதான் கிராம்பு. இந்த கிராம்பை நீங்கள் ஒரே ஒரு கிராம்பை மட்டும் சேர்த்து தீபத்தை ஏற்றலாம். கிராம்பை எண்ணெயில் முழுவதுமாக போட்டு எரிக்காமல் பாதுகாப்பாக விளக்கின் அருகில் வைத்து வழிபடுவது இன்னும் சிறந்தது. தீப்பற்றக்கூடிய பொருட்களை விளக்கின் அருகில் வைக்க வேண்டாம். தீபம் ஏற்றுவதற்கு முன் விநாயகரை மனதில் நினைத்து விநாயகர் பெருமானை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தேவையில்லாத தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நல்லபடியாக நடைபெற அருள் செய்ய வேண்டும் என்று மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை தேடிக் கொடுக்கும். நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு விநாயகருடைய திருவுருவத்தை அமைதியாக பார்த்து கொண்டு வழிபட வேண்டும். கிராம்பை தடைகள் நீங்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இணைத்து செய்வது ஒரு பாரம்பரிய பரிகார நம்பிக்கையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். இதை செய்தால் உடனடியாக எல்லா பிரச்சனைகளும் மறைந்துவிடும் என்று எண்ணாமல் இறைவனிடம் நம்பிக்கையுடன் வேண்டிக் கொண்டு அதற்கேற்ற நம்முடைய முயற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு பலனை தேடி கொடுக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். தீபத்தை ஏற்றிய பிறகு கைகளை கூப்பி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபா நிர்விக்னம் குருமை தேவ சர்வ காரியத்து சர்வதா என்ற ஸ்லோகத்தை ஒரு 3 முறைகள் நீங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் விநாயகரை மனதில் நினைத்துக் கொண்டு குறிப்பாக நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இறுதியில் விநாயகர் பெருமானை என்னுடைய குடும்பத்தில் அமைதியும் என்னுடைய முயற்சிகளில் தெளிவும் நல்ல காரியங்களில் தடையில்லாத முன்னேற்றங்களும் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிறிது நேரங்கள் நீங்கள் அமைதியாக மருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது நீங்கள் கொஞ்சம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருந்து அந்த ஒரு செயலை செய்தால் மட்டுமே தான் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதனை மட்டும் தவறாமல் செய்து பாருங்கள். இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் மறக்காம நம்முடைய மகாபரிவா சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர. நன்றி, வணக்கம்.